மாணிக்க வீணாபதாலயஞ்சிர் மகாலசா மஞ்சுள வாக்விலாச மாஹேந்தி குதி கோமலாங்கிம் மாதங்கதந்தாம் மனுசாஸ்வராமி சதுர்புஜே சந்திரவலாம் கம்சே குச்சோரணே குங்குமராவ சோபே குன்றேக்ஷுத பாஷாங்குஷ விஸ்வபானகஸ்தே அஸ்தே நமஸ்தே ஜெகதேத மாதக மாதா மரகதஷாமா மாதங்கி மதசாலினி குடாட்சராக்கம் கல்யாணி கதம்ப வனவாசினி ஜெயமாதங்கதனயே ஜெயலீலோத்பலத்யுதே ஜெயசங்கீத ரசிகே ஜெயலீலா சுகப்பிரியை நமோன்னமாக. அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபியம்பிகா ஒர்க்ஸ். நம்ம சேனல்ல தொடர்ந்து லலிதா சகஸ்நாமத்தினுடைய பெயர், அந்த பெயருக்கு என்ன அர்த்தம், இந்த லலிதா சகஸ்நாமம் யாரால இயற்றப்பட்டது, வசினி முதலான வாக்தேவதைகள் மூலமாக இந்த இயற்றப்பட்ட சகஸ்ரநாமம் அயக்ரீவர் மூலமா அகஸ்தியருக்கு சம்பாஷணையாக சொல்லக்கூடிய பிரம்மாண்ட புராணம் உத்தரகாண்டத்தின் சிறு பகுதியாக வரக்கூடியது தான் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய 16 பாகங்கள். அந்த பாகங்களுடைய பெயர்களும் முதல் பாகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மாதாவின் வர்ணனை, இரண்டாவது பாகமாக இருக்கக்கூடிய கேசாதி பாத வர்ணனை, மூன்றாவதாக கூடிய ஸ்ரீநகர் வர்ணனை. அந்த ஸ்ரீநகருக்கு ஏன் அந்த பெயர் வந்தது, இந்த ஸ்ரீநகர் எப்பேற்பட்ட பிரகாரங்களை உடையது, அந்த பிரகாரங்களில் என்னென்ன தேவதைகள் இருப்பார்கள் போன்ற கருத்துக்களும், நான்காவது பாகமாக கூடிய பண்டாசுர வதம், பண்டாசுரன் யார், பண்டாசுரனோடு எத்தனை நாட்கள் யுத்தம் புரிந்தாங்க, பண்டாசுரனுடைய அந்த யுத்த யுக்திகள் எப்படி இருந்தது, அம்பாள் அதை எப்படி வீழ்த்தினாங்க போன்ற விஷயங்கள் அதை பதிவிட்டிருக்கோம். அதுக்கடுத்து ஐந்தாவது பாகமாக இருக்கக்கூடிய மந்திர ரூபம், இதுவரைக்கும் ரூப வர்ணனையாக நாம் காண்ட அம்பாளை மந்திர ரூபமாக எப்படி நம்ம காண்றோம், சூக்ஷ்ம ரூபமாக எப்படி காணுகிறோம் ஒரு பாகமும் பார்த்து கொண்டு, அதுக்கப்புறம் குண்டலினி ரூபம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீவ சக்தியாக எப்படி அம்பாள் இருக்கிறாங்கங்கிற போன்ற கருத்துக்களை எல்லாம் இந்த 6 பாகங்களை பார்த்துட்டு, 7வது பாகமாக இருக்கக்கூடிய பக்த அனுக்கிரகத்துக்கு கொடுக்கக்கூடிய முதல் நாமா 112வது நாமா பவானியை நமாக. உலகில் உயிர் கொடுக்க வல்லவைக்கு வணக்கம். பவானி எப்படி சிவஸ்வரூபமாக நம்ம அக்னியை பார்க்கிறோமோ, அம்பாள் நீர் தத்துவத்துக்கு உரித்தான தேவதை. ஒரு நீர் ஒரு இடத்துல இருந்தாலே உயிர்கள் உருவாக ஆரம்பிக்கும். அதனாலதான் இந்த அம்பாளுக்கு பவானியை இனமாகங்கிற ஒரு நாமா கொடுத்திருக்காங்க. அடுத்து 113வது பவானாகாமியை, யோக பாவனையில் வாயிலாக அடைய பெறுபவர்களுக்கு வணக்கம். அதாவது அம்பாள் வழிபாடை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மந்திரங்கள் சொல்றோமோ, உங்க மனோரூபமாக எந்த அளவுக்கு அம்பாளை நீங்க நம்ம காண ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நம்ம அடைய முடியும். அதனாலதான் பவகான்யை நமாக. அடுத்து பவாரண்ய குடாரிகா, பிறவி பெருவனத்தை அளிக்கும் கோடாலி போன்றவளுக்கு வணக்கம். பவாரண்ய குடாரிகா, இந்த பவானியாக இருக்கக்கூடியதுதான் பெரிய பாளையத்துல அம்பாள் பவானி ரூபமாக காட்சி கொடுக்கிறார். இந்த ஆத்மா எந்த அளவுக்கு பிற உறவுகளோட பிணைந்திருந்தாலும் கடைசியாக இருக்கக்கூடிய ஜீவ முக்தி நிலைன்னு வர சொல்ல இது எல்லாத்தையும் கலைந்து அம்பாள் ஆத்மாவை பரிசுத்தமாக்கி அனுப்பக்கூடிய வேலையை பார்ப்பதற்காக இந்த பவங்கிற ஒரு நம்மளுடைய வாழ்க்கை காட்டுல கோடாலியை கொண்டு அந்த உறவுகளை வெட்டி வீழ்த்தி அந்த ஆத்மாவை காப்பாற்றுறதால பவாரண்ய குட்டாரிகா. அடுத்து பக்த பிரியை, நன்மையின் இனிமை காண்பவளுக்கு வணக்கம். பக்த மூர்த்தி, கருணையின் வடிவமான இருப்பவளுக்கு வணக்கம். பக்த சௌபாக்கியதாயினி, அடியவர்களுக்கு எல்லாவற்றையும் நல்குபவளுக்கு வணக்கம். பக்தருக்கு சௌபாக்கியத்தை அருளக்கூடியவள். பக்த பிரியா, அன்பான அடியவருக்கு விருப்பம், அன்பான அடியவர்களை விரும்புபவளுக்கு வணக்கம். பக்த கம்யை, அடியவரின் அன்பில் அகப்படுபவளுக்கு வணக்கம். அதாவது பாருங்க, பக்த காம்யை நம்மளுடைய அன்புக்கு அம்பாள் அடிமையானவள்.
பக்தி வட்சா, பணிபவர் பக்திக்கு வசப்படுபவளுக்கு வணக்கம். பயாவகி, பயாபகா, பயத்தினை நீக்குபவளுக்கு வணக்கம். சாம்பவியை, சம்புவின் சகவாசம் உடையவளுக்கு வணக்கம். அதாவது சப்தமாதார்கள் 7 பேர் சொல்லுவாங்க. பிரம்மி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா. இவர்கள் 7 பேர் சப்தமாதார்கள். இதற்கு அடுத்து சம்புநாதர் வருவார். அவர்தான் சிவருமான். அந்த சதாசிவமூர்த்தி 5 முகங்களாக இருக்கக்கூடிய மூர்த்திக்கு சம்புநாதன் பெயர். அப்படி சம்புநாதனா இருக்கக்கூடிய இவருக்கு ஒரு அம்பாள் உண்டு. அவங்க தான் சாம்பவி. அந்த சாம்பவி மூர்த்திக்கு வணக்கம். சாரதாத்ரியை, இந்த நாமாக்கு 2 விதமான அர்த்தங்கள் உண்டு. அதாவது 6 ருத்துக்கள் உண்டு. வருஷ ருத்து, கிரீஷ்ம ருத்து, சரத் ருத்து, ஹேமந்த் ருத்து, சிஷிர ருத்தும் போன்ற 6 ருத்துக்கள்ல இருக்கக்கூடிய சரத் ருத்து தான் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய நவராத்திரி. அந்த நவராத்திரியின் போது வணங்கத்தக்க தெய்வமாக இருப்பவளுக்கு வணக்கம். அடுத்து சரஸ்வதியால் தொழுவப்படுபவளுக்கு வணக்கம். 123வது நாமாக்கு 2 அர்த்தங்கள். அடுத்து 124வது நாமா சர்வாண்யை, எல்லா விதமான சக்திக்கு ஆதாரமாக உள்ளவர். சர்வமும் சக்திமயம் போன்ற வாசகத்துக்கு ஏற்றாற் போல அம்பாள் தான் சர்வமும், அதான் சர்வாண்யை. 125 சர்மதாயினி, சுகத்தை கொடுப்பவளுக்கு வணக்கம். அடுத்து சாங்கரியை, சங்கரனின் 7வது பாகம் முடிந்து 8வது பாகம் நிர்குண உபாசனை. இதனைத் தொடர்ந்து 9வது பாகம் நிர்குண உபாசனையின் பலன்கள். இது ரெண்டுமே ஒன்னாதான் பார்க்கணும். இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இணைந்தது. அப்படி நிர்குண உபாசனையினுடைய முதல் நாமா 132வது நிராதாரா, ஆதாரம் அற்றவள், எதற்கும் ஆதாரம் இல்லாமல் இருப்பவள். நிரஞ்சனா, அஞ்சனைனா மை, அழுக்கு, இந்த மாசற்றவள் நிரஞ்சனா. நிர்லேபா, பற்றற்றவள். நிர்மலா, அழுக்கு அற்றவள். நித்யா, நித்தியமானவள், என்றும் நிரந்தரமாக இருப்பவளுக்கு வணக்கம். நிராகாரா, உருவம் இல்லாதவளுக்கு வணக்கம். நிராகுலா, விளக்கமற்றவளுக்கு வணக்கம். நிர்குணா, முக்குணம் அற்றவளுக்கு வணக்கம். முக்குணம்னா என்னன்னா ரஜஸ், தமஸ், சத்வகுணம். அதாவது தமோகுணம் சோம்பேறியினுடைய அடையாளம். ரஜோகுணம்ங்கிறது கம்பீரம் உடைய அடையாளம். சத்வகுணம் ரொம்பவும் அமைதியாக இருக்கக்கூடிய அடையாளம். அப்படி தமோகுணமாக இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தின் அடையாம இருக்கக்கூடியதான் எருமை மாடு. அந்த எருமை மாட்டின் தலைமையில தான் அம்பாள் துர்க்கையாக நிற்கிறார். தமோகுணம் நமக்கு கீழே இருக்கணும்னு. ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு கலைகளுடைய ஆர்வம் இருக்கும். அந்த கலைகளை கற்பாங்க. ஆனா அகங்காரம் இருக்கும். அப்படி எந்த அளவுக்கு அகங்காரத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடியதான் சிம்மமும் புலியும். அப்படி சிங்கமும் புலியும் அம்பாள் வாகனமாக வைத்து கொண்டிருப்பார். அதோடைய அளவு பாருங்க, மேலதான் அம்பாள் உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அதோடைய அளவு அதிகம். சத்வகுணம் அதாவது அமைதியாக இருக்கக்கூடிய தன்மை. எல்லா விஷயங்கள் தெரிந்தாலும் நிறைவு குடம் போல அமைதியாக இருப்பதனுடைய அடையாளம் தான் தாமரை. இந்த தாமரை அம்பாள் கை மேலே வைத்திருப்பாங்க. தன்னினும் உயர்வாக இருப்பாங்க. அதனாலதான் தாமரையே ரொம்பவும் சிற்பசாஸ்திரத்திலும் சரி, ஆன்மீகத்திலையும் சரி, இந்த தாமரை ரொம்ப உன்னதமாக நம்ம பாவிப்போம். இந்த தாமரை அம்பாள் கைகள்ல இருக்கும். இது போன்ற இந்த தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம், இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவளுக்கு வணக்கம். சாந்திமதி, சாந்தாயை 141, நிரூபாதையே 154வது, வரம்புகள் இல்லாதவளுக்கு வணக்கம். நிரீஷனா, ஒப்பு உயர்வு அற்றவளுக்கு, யாராலும் ஒப்பிட முடியாதவளுக்கு வணக்கம். 155வது நாமாவோட நிற்குண உபாசனை
முடிவடைகிறது. 156 நிற்குண உபாசனையின் பலன்கள். நிராகாரா, ஆசையற்றவள். ராகமதன்யை, அதாவது தேசமில்லாதவள். ராகமதன்யைனா ஆசைகளை போக்குபவளுக்கு வணக்கம். நிர்மதா, நிர்மதாயை, மதமில்லாதவளுக்கு வணக்கம். மதநாசின்யை, மதத்தை நாசம் செய்பவளுக்கு வணக்கம். மதம்னா பிடிவாதம்னு பொருள். பிடிவாதம் இல்லாதவள்னு அர்த்தம். மதநாசின்யை, அந்த மதத்தை நாசம் செய்பவளுக்கு வணக்கம். இப்போ யானைக்கு நம்ம மதம் பிடித்ததுன்னு சொல்லுவோம்ல, அப்படி அந்த மனமயக்கத்தை போக்குபவளுக்கு வணக்கம். நிச்சுஞ்சயா, சிந்தனை கவலையற்றவளுக்கு வணக்கம். நிர அங்காரா, அகங்காரமற்றவளுக்கு வணக்கம். நிர்மோகா, மோகமற்றவளுக்கு வணக்கம். மோகம்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் மேல ஒரு குறிப்பிட்ட காலத்தின் வரைக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதற்கு பேர் தான் மோகம். மாயைன்னு அர்த்தம். மோகத்துக்கு இன்னொரு பொருள். அந்த மாயை அகற்றவளுக்கு வணக்கம். மோகநாசின்யை, மாயையை ஒழிப்பவளுக்கு வணக்கம். மமதாரிண்யை, நிர்மாயா, மமதை இல்லாதவளுக்கு வணக்கம். மமதாரிண்யை, அந்த மமதையை ஒழிப்பவளுக்கு வணக்கம். நிஷ்பாபா, பாபங்களை போக்குபவளுக்கு வணக்கம். பாபநாசினி, அந்த பாபங்களை அழிப்பவளுக்கு வணக்கம். நிஷ்க்ரோதா, கோபம். குரோதம்னா கோபம்னு அர்த்தம். அப்படி கோபம் இல்லாதவளுக்கு வணக்கம். குரோத சமன்யை, அந்த கோபத்தை அழிப்பவளுக்கு வணக்கம். நிர்லோபா, லோபம் இல்லாதவளுக்கு வணக்கம். லோபநாசின்யை, பிற அந்த லோபத்தை நாசம் செய்பவள். லோபம்னா புறாமைன்னு அர்த்தம் கொள்ளலாம். அந்த புறாமை இல்லாதவள், அந்த புறாமையை அழிக்கக்கூடியவள். நிசம்சயா, சங்கேதம், அந்த சந்தேகம் இல்லாதவர். சம்சயக்னி, அந்த சந்தேகத்தன்மையை அளிப்பவள். 185வது நாமா நீர சிக்கூராயை, கரிய கூந்தலை உடையவளுக்கு வணக்கம். நிராபாயா, நாசம் அடையாதவள், அந்த நாசத்தை அழிப்பவளுக்கு வணக்கம். நிரத்ரயா, வரம்புகளை மீளாதவளுக்கு வணக்கம். துர்லபாயை, பக்தி இல்லாதவர் எளிதில் அடைய முடியாதவளுக்கு வணக்கம். துர்க்கமாயை, நெருங்க முடியாதவள். துர்காயை, துர்காதேவி, துக்கத்தை நீக்குபவள். துக்கஹந்திரி, துக்கத்தை துடைப்பவளுக்கு வணக்கம். சுகப்பிரதா, சுகத்தை தருபவளுக்கு வணக்கம். துஷ்டதூரா, துஷ்டர்களாக இருக்கக்கூடிய கெட்டவர்களை தூரத்தில் வைப்பவளுக்கு வணக்கம். துராச்சார சமன்யை, துஷ்டர்களை போக்குபவளுக்கு வணக்கம். தோஷவர்ஜிதா, தோஷம் இல்லாதவளுக்கு வணக்கம். இந்த பாகம் பக்த அனுக்கிரகத்திலிருந்து நம்ம ஆரம்பித்தோம். பக்த அனுக்கிரகம், நிற்குண உபாசனை மற்றும் நிற்குண உபாசனையின் பலன்கள், 3 பாகங்களை ஒன்றா பார்த்துருக்கோம். எப்படி பக்தன் இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். சமஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கிற ஒரு சொல் முன்னாடி வந்ததுன்னா அதுக்கு எதிர்ப்பதமாக எடுக்கணும். இப்போ தோஷஹந்திரிங்கிற ஒரு நாமா பார்த்தோம். தோஷத்தை நீக்குபவர். நிர்மோகா, மோகநாசினி. இந்த மோகம்னுனா நம்ம என்னன்னு பார்த்தோம். மாயைன்னு பொருள், அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருள் மேல குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆசையாக இருப்பதும் மோகம்னு பொருள். அப்ப ஆங்கிற ஒரு சப்தம் தான் அங்க வரும். அப்படி அந்த ஆ சப்தம் வர இடத்துலலாம் நம்ம நெகட்டிவாக அந்த பொருளுக்கு அர்த்தம் எடுத்துக்கணும். அப்படி இந்த நிற்குண உபாசனை எந்த விதமான களங்கமும் இல்லாத உபாசனைன்னு பொருள். எந்த விதமான, அதாவது நல்லது கெட்டது இது 2 எண்ணமும் இல்லாம ஒரு
சமநிலையில நம்ம எந்த அளவுக்கு ஒரு தெய்வத்தை உபாசனை பண்றோமோ, எந்த அளவுக்கு அந்த தெய்வத்தை வணங்குறோமோ, அந்த உபாசனை எப்படி இருக்கணுங்கிறத ஒரு பாகமாகும். இந்த நிற்குண உபாசனையில பார்த்தீங்கன்னா நிறைய இந்த நீங்கிற ஒரு சொல்லுதான் வரும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நிஷ்காரணா, நிர்குணா, நிஷ்கலங்கா, நிருபாதி, நிரீஷனா, நித்தியமுக்தா. நித்தியான்னு வர சொல்ல என்றைக்கும்னு பொருள். ஆனா அந்த நீ உடைய சத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நிஷ்காரணா, காரணம் இல்லாதவளுக்கு வணக்கம். நிஷ்கலங்கா, கலங்கம் இல்லாதவளுக்கு வணக்கம். நிர்மோகா, அந்த நீ எந்த அளவுக்கு நீளுதோ, அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்ப எதிர்ப்பதம். நித்தியானாலே என்றைக்கும் இருத்தல்னு பொருள். அப்படி நித்தியமாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய உபாசனை, இந்த நிற்குண உபாசனையின் பலன்களாக வரக்கூடியதுதான் அந்த மோகமற்ற தன்மை, பாபத்தை அழிக்கும் தன்மை, குரோதம் கோபம் இல்லாத தன்மை, ஆசை இல்லாத தன்மை, பிடிவாதம் இல்லாத தன்மை, கொள்கை இல்லாத தன்மை, கடைசியில இது எங்க பிறப்பில்லாத தன்மை. அப்படி வேற்றுமை பேத நாசினி, நிர்பேதா பேதங்களை அற்றவள், நிர்பேத பேத நாசினி. அடுத்து நிர்நாசா, அந்த நாசமற்றவள், அழிவற்றவள், அந்த உயிருக்கு பாதுகாப்பு உடைய மிருத்யுஞ்சயாக இருப்பவள். நிஸ்தூலா, இடர்கள் இல்லாதவள், கரிய கூந்தலை உடையவள். நீங்க எப்படியும் அந்த அம்பாளுடைய ஒவ்வொரு பாகத்திலையும் அந்த அம்பாளுடைய உருவத்தை நம்ம கண்ணு முன்னாடி எப்படியும் கொண்டு வந்துருவாங்க. நீலச்சிக்கூலானா கரிய கூந்தலை உடையவள்னு அர்த்தம். ஏன் இந்த சமயத்தை கூந்தலை நமக்கு எடுத்துட்டு வரணும்னா, நம்மளுடைய கூந்தல் இருக்கக்கூடிய இடம்தான் தலைப்பகுதி. நீங்க எப்ப இந்த நிற்குண உபாசனையை கரெக்டா பண்றீங்களோ அதோடைய பலனா உங்க தலை மேல, உங்களுடைய சகஸ்திர தல பத்மங்கிற உங்க தலைக்கு மேல இருக்கக்கூடிய தாமரையில அம்பாள் வந்துருவா. அது மறைமுகமாக சொல்றதாலதான் நீலச்சுக்குலா, அந்த கரிய கூந்தலை இருக்கக்கூடியவள். அப்புறம் அன்பு இல்லாதவளிடம் அம்பாள் இருக்க மாட்டா. அதாவது 188வது நாம, அன்பு இல்லாதவர்கள் அம்பாளை அடைய முடியாது. துர்காயை, துக்கத்தை போக்குபவள், துக்க நாசினி, சுகத்தை கொடுக்கக்கூடியவள். துஷ்டர், நம்ம யாரையும் கெட்டவளாக பார்க்கறனாலும் நமக்கு கெட்டவங்க இருப்பாங்க, நம்மள அவங்க விரோதியா பார்ப்பாங்க. அப்படி அந்த துஷ்டர்களை தூரமாக வைக்கக்கூடியவள். அப்படி தூரமாக வைத்தும் அவங்க அதுக்கு சரிப்பட்டவள்னா அந்த துஷ்டர்களை அழிப்பவள். ஏன்னா அவள் தாய் உள்ளம் படைத்தவள். ஒரு பெண்ணுக்கு அந்த தாய்மை இருக்குல்ல, அம்பாள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் தாய்மை உள்ளம் படைத்தவள். அதனால்தான் முதல்ல நம்ம பார்க்குறப்ப துஷ்டர்களை தூர வைக்கிறாங்க. அதுக்கு சரிப்பட ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு வாய்ப்புன்னு ஒன்று அம்பாள் கொடுக்குறா. அது இல்லைனாதான் அந்த துஷ்டர்களை சங்காரம் செய்கிறாங்க. அடுத்து தோஷ வர்ச்சினி, தோஷத்தை இல்லாதவள், அந்த தோஷத்தை அழிப்பவள்ங்கிற 195வது நாமாவோட நிற்குண உபாசனையின் பலன்களுடைய அர்த்தங்களை நம்ம இதுவரைக்கும் கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த பாகத்துல நம்ம இன்னும் லலிதா சகஸ்நாமத்தினுடைய மற்றொரு பாகங்களை இன்னும் கேட்டு மகிழ்வோம். இந்த பதிவுக்காக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஏதேனும் குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தா, யாருக்கு ரொம்ப லலிதா சகஸ்நாமம் படிப்பாங்களோ அது அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு பாகத்தில் சந்திப்போம். நன்றி.